இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா நீங்க மொட்டை போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க வெளியில போகக்குள்ள வந்து ஆப்போசிட்ல வந்து உங்களை எப்படி பார்க்கறாங்க, நீங்க எப்படி வந்து ஃபீல் பண்றீங்கன்ட்டு வந்து கேட்டிருந்தீங்க. மற்றவங்க வந்து என்னை பார்க்குறாங்க, மற்றவங்க வந்து என்னை கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து நான் மொட்டை போட்டிருக்க மாட்டேங்க. ஏன்னா வந்து என்னை வந்து யாருமே கம்பல் பண்ணலை. நான் இதுக்கும் எப்படி சொல்கிறதுனா, என்னுடைய ஹஸ்பண்ட்கே வந்து தெரியாது நான் வந்து மொட்டை போட போகிறேன்னு சொல்லிட்டு. கோயிலில் தான் வந்து அவர் கன்ஃபார்மே பண்ணார். நான் வந்து சொன்னதை நினச்சி அவர் சும்மா சொல்லிட்டு இருக்கேன்னு அவர் வந்து நினச்சிட்டு இருந்தாருங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய குடும்பம் தான், ரெண்டாவது தான் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க புருஷன், அவங்க கல்யாணம் பண்ண அவங்க ஒய்ஃப், அவங்க பிள்ளைங்க வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ முடியும். ரிலேஷன்ஸ் சொந்த பந்தம்லாம் வந்து செகண்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குடும்பத்துக்காக வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். என் கடவுள் வந்து இன்றைக்கி வந்து நேராக வந்து இன்றைக்கி என்னை வந்து கேட்க போகிறதில்ல, நீ ஏன் வந்து மொட்டை அடிக்கலன்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன ஒரு தாட்ஸ்னால், சப்போஸ் வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து உடம்புல ஏதாவது வந்து உடம்பு சரியில்லாமல் போனாலும், இல்லை என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நான் வந்து உயிரோடே இருக்க மாட்டேன். எனக்கு வந்து லைஃபே வந்து என் பிள்ளையும் என்னுடைய புருஷன் தான். இன்றைக்கும் வந்து நான் கடவுள்கிட்ட வரம் வாங்குறது என்னென்னா, என் குடும்பத்துக்கு ஏதாவது வந்து கஷ்டம்னு ஒன்று வந்தால் கடவுளே ஃபஸ்ட்டு அது எனக்கு மட்டும்தான் வரணும்னு சொல்லிட்டு நான் இன்னைய வரைக்கும் நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறது அது மட்டும்தான். அதனால் வந்து எனக்கு இந்த மொட்டை அடிச்சதை நினச்சி நான் கொஞ்சம் கூட வந்து ஃபீல் பண்ணவே இல்லை. இது வந்து நான் வீடியோவுக்காகவும் வந்து இதை பற்றி பேசலைங்க. நான் வந்து இதை பேசுகிறேன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த வீடியோ பார்ப்பாரு, அவருக்கு தெரியும் நான் எப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை வரும் தான். நாங்கள் வந்து ரொம்பவே சண்டை போட்டுப்போம். என்ன சொல்கிறது, எங்களை மாதிரி வந்து சண்டை போட்டுக்கிறவங்களும் கிடையாது, எங்களை மாதிரி வந்து லவ் அண்ட் சப்போர்ட்டிவாக வந்து இருக்கிறவங்களும் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நான் வந்து ஒரே ஒரு சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்து என்னுடைய ஹஸ்பண்டை வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன். அவருக்கு வந்து அப்பா அம்மா இல்லை, என்னை வந்து அவ்வளோ சூப்பராக நல்லா பார்த்துப்பாரு. ஒரு சின்ன பிரச்சனையால் வந்து எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து அடிக்கடி சண்டை வரும், அவ்வளோதான். மற்றபடி வந்து எனக்கு வந்து உலகம்னு ஒன்று இருந்தால் அது வந்து என்னுடைய புருஷனை என்னுடைய பிள்ளையும் தாங்க. அவருக்கு வந்து எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என் பிள்ளையும் என் புருஷன் தான். அவங்க நல்லா இருந்தால் போதும் தான் நான் நினைப்பேன். அதனால் வந்து அவங்களுக்காக வேண்டி தான் நான் வந்து மொட்டை போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி நான் இல்லைனாலும் பரவாயில்ல, என் பொண்ணு இல்லாமல் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இருக்கவே மாட்டார். ஸோ வந்து மற்றவங்க கமெண்ட்ஸ்க்காக வந்து நான் இது வரைக்கும் வந்து நினைக்கவே இல்லை. நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஒரு விஷயத்த நினச்சி நான் வந்து இன்னி வரைக்கும் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா, அங்கே இருக்கும் பாருங்க, இங்கே எல்லாருக்கும் மார்க். இதை நினச்சி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஒரு பிம்பிள் வந்தால் கூட அது வந்து மறைஞ்சிடும், ஒரு அடிப்பட்டால் கூட வந்து மறைஞ்சிடும். இது வந்து எனக்கு வந்து அம்மா போட்ட தழும்பு. இது வந்து எனக்கு 12th வந்து அம்மா போட்டுச்சு. எனக்கு வந்து யாருமே வந்து அப்போ வந்து சொல்லலை. அது வந்து ஆறிட்டு வரக்குள்ளே நான் வந்து பிச்சுட்டேன். சரி ஆறிடுச்சுன்னு சொல்லிட்டு பிச்சு போட்டேன். அப்போ வந்து எனக்கு வந்து யாரும் சொல்லலை, அது வந்து கை வைக்கக்கூடாது, அதை வந்து எடுத்துடக்கூடாது, அப்படி அதை எடுத்தால் வந்து லைஃப் லாங் நம்ம வந்து அதுக்குமே அந்த மார்க் வந்து மறையாதான். அது வந்து என்கிட்ட யாருமே வந்து சொல்லலை, எங்கள் அப்பா அம்மா கூட என்கிட்ட சொல்லலை. இதை நான் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க, இது வந்து உனக்கு மறையவே மறையாதுன்னு சொல்லிட்டு. இன்னைய வரைக்கும் நான் எப்போ கண்ணாடி பார்த்தாலும் இதை மட்டும் நினச்சி தாங்க ஃபீல் பண்ணுவேனே. முடி வந்து இன்னும் 5 மாதத்தில் ஒரு 1 மந்த்தில் வந்துடும் முடி. ஒரு 3 மாதத்துலலாம் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாய்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்களே அந்த மாதிரி வந்துடும். அப்புறம் அந்த பப் கட்டிங்கு ஸ்கிப்பிங்குன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி வந்து முடி வந்துடும். அது வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து மொட்டை அடிச்சதெல்லாம் நினச்சி நான் துளி கூட ஃபீல் பண்ணலை. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து மொட்டை அடித்த உடனே வந்து உனக்கு கேப் வாங்கிட்டு வருவான்னு கேட்டார். சரி கேப் போட்டால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டு பார்த்தேன். அசலே வந்து குரங்கு போல் இருந்துச்சு. எனக்கு கேப் போட்டதே இருக்கிற அவ கூட பிடிக்கவே இல்லை. இப்படி இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து பெங்களூரில் தான் இருக்கேன், நான் இப்படியே தான் போகிறேனே, நான் கேப்லாம் போடுறதே இல்லை, அப்படியே தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். என்னுடைய ஹஸ்பண்ட் கூட கேப் போட்டுவான்னு சொல்லுவார். எனக்கு கேப் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மலாம் வந்து அதை பார்த்தோன்னா நம்ம லைஃப் வீணாக போயிடும். நம்ம புருஷனுக்காக நம்ம பிள்ளைக்காக கரெக்டாக வாழணும். இதே கூட நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது, நான் ரீல்ஸ் எல்லாம் போகிறதெல்லாம் சில பேருக்கு வந்து பிடிக்காது. நம்ம முன்னேறக்கூடாது, நம்ம வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வந்து நம்மளை பற்றி கடைசி வரைக்கும் பேசிகிட்டே தான் இருப்பாங்க, முன்ன விட்டு பின்னாடி நம்மளை அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் திரும்பி பார்த்து நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை நம்மளால் வாழவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நான் கரெக்டாக இருக்கிறேன்னா அவருக்கு வந்து என்னை முழுசாக நம்பி எனக்கு வந்து இதை வந்து அலோவ் பண்ணியிருக்காரு, இதை வந்து நீ பண்ணுன்னு சொல்லிட்டு. அவருடைய சப்போர்ட் வந்து எனக்கு முழுசாக இருக்குது. இத்தனைக்கும் வந்து நான் வந்து எதை நினச்சும் வந்து ஃபீல் பண்ண எனக்கு அவசியமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ்.
எனக்கு முழு சப்போர்ட், என்னுடைய பேக் போனே வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து. உண்மையாலுமே வந்து இந்த மாதிரி வந்து யாருக்காவது கிடைப்பாங்கன்னு வெளியில் வந்து சிட்டி சைடு ஓகே, கிராமத்தில் வந்து இன்றைக்கி நான் அந்த மாதிரி இருக்கிறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாமல் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து இருக்கவே முடியாதுங்க. நான் வந்து லவ் மேரேஜ் தான். எந்தோ எதிர்ப்பு, என்னுடைய ஹஸ்பண்டை வந்து கல்யாணம் பண்ணக்குள்ளெல்லாம் அவங்க வீட்டு சைட்லேயும் வந்து விருப்பம் இல்லை, எங்கள் வீட்டு சைட்லேயும் வந்து விருப்பம் இல்லை. உள்ளூருனாலே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இல்லைங்களா, உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க, நீ கடைசி வரைக்கும் கூலி வேலை தான் செய்யணும். கூலி வேலைன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க, கூலி வேலையும் ஒன்றும் நான் வந்து கேவலமாக சொல்லலை. எங்கள் அப்பா அம்மா வந்து என் கண் எதிர்க்க ரொம்ப கூலி வேலை செஞ்சு தான் எங்களை நாங்கள் 4 பேர், எனக்கு 2 அண்ணன் ஒரு அக்கா, கஷ்டப்பட்டு தான் வந்து எங்கள் அக்கா வந்து டயாலிசிஸ் முடிச்சிருக்காங்க, கிட்னி ஃபெயிலியர்லாம் பேஷண்ட் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து பார்க்கறது. ஒரு அண்ணா வந்து இன்ஜினியரிங், ஒரு அண்ணா வந்து பிகாம். நான் வந்து 12th மட்டும்தான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து நூல் கம்பெனிக்கு போயிட்டு 1 வருஷம் வந்து வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து டிப்ளமா நர்சிங் படித்தேன். 2 வருஷம் டிப்ளமா நர்சிங் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் தான் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன், லோக்கல்லே ஹாஸ்பிட்டலில் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொரோனா ஸ்டார்ட்டு, எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து டைலரிங் மிஷின், எல்லா மிஷினும் ரொம்ப ஏகப்பட்ட பொருள் இருக்குது, நான் அப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஷின் தான் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு. இது வந்து பழைய வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மிஷின் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பியூட்டிஷியன் கற்றுக்கணும், அதில் தான் எங்கள் வீட்டுக்காரர் அக்செப்ட் பண்ணி 10,000 கொடுத்து லோக்கல்லே வந்து ஜாயின் பண்ணேன். அந்த மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எதெல்லாம் வந்து ஆசைப்பட்டேன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நிறைவேற்றிட்டு தான் இருக்கிறாரு. இந்த ஒரு லைஃபே வந்து நான் போதாதுன்னு சொல்லுவாங்க, அது கூட வந்து வாழறதுக்கு. அந்த அளவுக்கு வந்து என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு. எல்லாருமே வந்து சொல்கிற தானே, எல்லாமே வந்து இது வெளியில் வந்து பீத்திக்கிற தானேன்னு வந்து சொல்லுவீங்க. கண்டிப்பாக இல்லைங்க, நான் வந்து சிட்டி கூட இல்லை, நான் வந்து இன்னும் ஒரு 10 monthஸில் வந்து நான் வீடு வந்து காலி பண்ணுறேன். நான் வந்து கிராமத்தில் தான் இருக்கிறேன். என் ஃப்ரெண்டுங்க, என் கூட படித்தவங்க எல்லாருமே வந்து என்னை பார்த்துட்டு நீ இன்னும் ஸ்கூல் படிக்கக்குள்ளே எப்படி இருந்தே அதே மாதிரி தாண்டி இப்போவும் அதை விட நல்லா இருக்குன்னு சொல்லி என்னை ஏகப்பட்ட பேர் வந்து என்னை கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து முதல் காரணம் என்னென்னா என்னுடைய ஹஸ்பண்ட் தான். ஒரு சில பிரச்சனையால் தான் வந்து எங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வரும். ஆனால் மற்றபடி வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு வந்து அளவே இல்லை எனக்கு. அந்த அளவுக்கு வந்து என்னை நல்லா பார்த்துப்பாரு. ஆனால் ஒரு சில டைமில் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிடுவார், அதிகமாக வந்து சண்டை போட்டுப்போம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி வந்து இந்த லைஃபே வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய பிள்ளைக்காக தான் வந்து வாழறனே. இன்னும் எத்தனை மொட்டை வேணாலும் அடிப்பேன், இன்னும் எவ்வளோ வேண்டுதல் வேணாலும் வச்சுப்பேன். ஆனால் என்ன ஒன்று, லேடிஸுங்க வந்து மொட்டை அடிக்கக்கூடாது, அது வந்து நிறைய வீடியோவில் சொல்கிறாங்க, அது வந்து நல்லது இல்லை குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளும் ஒரு வேண்டுதல் முன்னாடி வச்சு அது நிறைவேறக்குள்ளே வந்து அதுக்கும் வந்து நம்ம அடிப்படையணும் இல்லைங்களா. அதனால் வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட், அதனால் வந்து நான் வந்து பாப்பாவுக்கு வேண்டி மொட்டை அடிச்சுக்கிட்டேன். வந்து கேட்டிருக்கீங்க ரீஷேவ் பண்ணுங்கக்கா, ஸ்கேல்ப் வந்து நல்லா க்ளீனாக ஆகும், டேண்ட்ரஃப்லாம் இருந்தால் சரியாகும், முடி வந்து நல்லா க்ரோத் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து உங்கள் கமெண்ட்டை பார்த்துட்டு என்னை வெறுப்பேற்றுறதுக்காக தான் வந்து மறுபடியும் வந்து 1 மந்த்துக்கு கழித்து வந்து மொட்டை அடிக்க சொல்லியிருந்தீங்களா, மறுபடியும் அந்த மாதிரி பண்ண சொல்கிறீங்கன்னு நினச்சிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அந்த கமெண்ட்டை காட்டினேன். அதுக்கு அவர் வந்து அப்படி இல்லை, அவங்க உண்மை தான், நீ வந்து மறுபடியும் வந்து 1 மந்த்து கழிச்சோ 10 days கழிச்சோ வந்து மறுபடியும் வந்து ரீஷேவ் பண்ணால் உனக்கு வந்து இந்த டேண்ட்ரஃப் ஏதாவது வந்து இருந்தால் அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும், க்ரோத் வந்து நல்லா சூப்பராக வரும்னு சொல்லியிருந்தாரு. இந்த வீக்லேயே வந்து போட முடியுமான்னு பார்க்குறேன். உங்களுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருமே சொல்கிறேன், மற்றவங்களுக்காக வந்து யோசிக்காதீங்க. என்ன மாதிரி சிஸ்டர், என்னுடைய எப்படி சொல்கிறது, அக்கா தங்கச்சி எல்லாருக்குமே சொல்கிறேன், அவங்க பிள்ளைக்கும் அவங்க புருஷனுக்காக வந்து உண்மையாக வாழுங்க. எவ்வளோ பேர் வந்து குழந்தைய பெற்று போட்டு வந்து ஓடுறாங்க. ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தில் வந்து ஒன்றாயிட்டு அந்த கல்யாண வாழ்க்கையை காப்பாற்றி ஒரு குழந்தை பெற்று வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். தயவு செய்து வந்து அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஒரு செகண்ட் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள சுற்றி நினைங்க. நீங்கள் வந்து எப்படியோங்க, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருள் தருவீங்களோ தரமாட்டிங்களோ, நீங்கள் வந்து உன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதை பற்றிலாம் ஒரு பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் லைஃப்பில் ஒரு பிரச்சனையே இல்லை. என்ன ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம கேரக்டர் வந்து கரெக்டாக இருக்கணுங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம புருஷனுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாமல் வந்து குடும்பத்தை வந்து ரன் பண்ணணும்.
என்னடா இப்படி பேசுகிறாளேன்னு நினைக்காதீங்க. எனக்கு என்னென்னா என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து என்ன தவிர வந்து வேறு யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இன்றைக்கி 1000 ரூபாய் கொடுத்தாலும் அது கடன் தான். எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஐயோ நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்கு கடைசி வரைக்கும் நம்ம தனியாக தானே உழைக்கணும்னு அவர் ஃபீல் பண்ணக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக தான் இது மூலிமா ஏதாவது வந்து நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்காதா, நம்மளும் முன்னேறிட மாட்டோமா, கடைசி வரைக்கும் இப்படியே கடந்து இப்படியே தான் சாகணுமா, நம்மளும் முன்னுக்கு வரணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த யூடியூப்பே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலேயும் இருக்கேன். எனக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட் வேணும், உங்கள் சப்போர்ட் இருக்கணும். அதே மாதிரி மற்றவங்க என்னை கேவலமாக வந்து நினைக்கிற அளவுக்கும் வந்து நான் வீடியோ போடல, அது எனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆள். அவரெல்லாம் எல்லாத்துக்கும் வந்து அலோவ் பண்ண மாட்டார். அவர் மனசுக்கு நல்லதுன்னு பட்டால் மட்டும்தான் அவர் வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணுவார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா உங்கள் தங்கச்சியாக உங்கள் அக்காவாக நினச்சி என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு வந்து இதெல்லாம் எனக்கு முன் அனுபவம் எதுவுமே கிடையாது. எதுவுமே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி பேசலை, என் மனசில் பட்டது தான் வந்து பேசினேன். பாய்.